சுட்டாங்க போங்க, நண்பர்களை முடிச்சு விட்டாங்க போங்க. என்னப்பா நீங்க இப்படி பண்ணுவீங்க, நாங்க சுத்தமா எதிர்பார்க்கலையாப்பா. எப்பா நாங்க டாப் 5ல வச்ச ஆட்கள்லாம் நீங்க இப்படி எவிட் பண்ணி வெளியெடுத்தீங்கன்னா யாரதாப்பா டாப் 5ல கொண்டு போறீங்க? இல்ல எனக்கு புரியல, சேனல் ப்ராடக்ட்லாம் மொத்தமா தூக்கிட்டு போறீங்களா என்ன? அப்போ கடைசி வரைக்கும் மக்கள் முடிவு பண்ற எந்த ஒரு நபரையும் நீ கொண்டு போக மாட்டீங்க, உங்க இஷ்டத்துக்கு தான் முடிவு பண்ணி கொண்டு போவீங்க. ஆனா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டீங்க ப்ரோ, காலங்காத்தால வீட்டுக்கு என்ன பாட்டு போட்டீங்க? நாட்டு நாட்டா, ஆமா நாட்டு 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 ஒரு பாட்டை போட்டீங்க. அந்த பாட்டுக்கு பயங்கரமான ஒரு டீ கோட் வேற நான் போட்டு விட்டுருந்தேன். என்ன பண்ணி இருந்தேன்? கண்டிப்பா 2 விக்ஷன் இருக்குது, அண்ணன் தம்பி பாட்டா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆன 2 எவிக்ஷன் அப்படிங்கிறது உறுதியாயிட்டு. அது மட்டும் இல்லாம 2 பேரும் க்ளோஸா இருக்க நபர்கள் தான் வெளியே போக போறாங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த வகையில மக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு யாரை வச்சு பேசிட்டு இருந்தாங்கன்னா விஜய் விஷாலே நம்ம அருண் அவர்கள் எவிக்ட்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. பட் ட்விஸ்ட் என்ன வச்சுட்டாங்கன்னா விஜய் விஷாலை எவிக்ட் பண்ணாம அருண் அவர்களை இப்ப எவிக்ட் பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த பக்கம் பார்த்தா இன்னும் 2 பேர் இருக்காங்க. யாரு? நம்ம முத்துக்குமரன் தீபக். அந்த 2 பேருமே சேம் இதே மாதிரி தான், அண்ணன் தம்பி மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுல இருந்து தீபக் அவர்கள் எவிக்ட்னு சொல்லிட்டு காலைல இருந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. சோ தீபக் அவர்கள் எவிக்ட்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. தீபக் அவர்களை பொறுத்தவரைக்கும் சண்டே ஷூட்ல தான் எவிக்ட் ஆவாங்க. அருண் அவர்களை பொறுத்தவரைக்கும் தான் சாட்டர்டே ஷூட்ல எவிக்ட் பண்ணிருக்காங்களா. சோ அருண் அவர்களை எவிக்ட் பண்ணியாச்சு. பட் அருண் எவிக்ஷன் வந்து ஃபேர் அன்ஃபேர்னு கேட்டீங்கன்னா, நான் அருண் எவிக்ஷன், தீபக் எவிக்ஷன், விஜய் விஷால் எவிக்ஷன் யார் எவிக்ஷன் ஆட்ட கேட்டாலுமே அன்ஃபேர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள பவித்ரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஓகேவா? பவித்ரான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, பவித்ராவை தாண்டி ஒருத்தர் நீங்க எவிக்ட் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா அன்ஃபேர் தான். எப்படி? பவித்ராவை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள நீங்க யாரை எவிக்ட் பண்ணாலுமே அது அன்ஃபேர் தான். ஏன் இவங்க பவித்ராவை சேவ் பண்றாங்கன்னு தெரியல. பவித்ராவை எதுக்கு சேவ் பண்றாங்க? பவித்ரா வச்சு என்ன பண்ண போறாங்க? மிட் வீக் எலெக்ஷன் பண்ண போறாங்களா இல்ல பணப்பெட்டி வைக்க போறாங்களா என்னன்னே தெரியல. ஆனா இப்போ வரைக்கும் பணப்பெட்டி இல்லன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு, அதை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. பணப்பெட்டி இல்லன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதனால பவித்ராவை சேவ் பண்றாங்க, என்ன ரீசன் சொல்லி சுத்தமா புரியல. அதே மாதிரி மக்கள் எல்லாம் சொல்றேன்னு தெரியுமா ப்ரோ, தீபக் எவிக்ஷனா ப்ரோ என்ன புரியல ப்ரோ. அப்போ பவித்ரா விஜய் விஷால் இவங்க என்ன ப்ரோ பண்ணாங்க? அவங்க 2 பேரோட தீபக் அண்ணே பயங்கரமான எஃபர்ட்ஸ் போட்டுருக்காங்க ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் செம்ம காண்டில் இருக்காங்க. அதை தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா சண்டே வந்து தீபக் அவர்கள் எவிக்ஷன் சொல்லி நியூஸ் வந்துட்டு அதை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். நான் உங்ககிட்ட அந்த क्वेश्चन லாஸ்ட் வீடியோல கேட்கல. ஏன்னா கமெண்ட்ஸ் பார்த்த அப்புறம் தான் என்ன மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க நான் யோசனை. ஏன்னா கமெண்ட்ஸ் என்னால பார்க்க முடிஞ்சுன்னா நானே தீபக் அண்ணன் ரன்னர் அப்ல தூக்கி வச்சிருந்தேன். தீபக் அண்ணன் கண்டிப்பா ரன்னர் அப் பார்க்க தகுதி இருக்கு, இருந்தாலுமே முதல் நாள்ல இருந்து இன்னும் கொஞ்சம் சண்டை போட்டு நல்ல ஒரு பிஆர் டீம் செட் பண்ணி இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு போட்டி போட்டிருப்பாங்க. பட் அதெல்லாம் இல்லாத ஒரு ரீசனால மட்டுமே தான் கொஞ்சம் இறங்கி போயிட்டு இருக்காங்க. பிஆர் டீம் இல்ல, அதுதான் மெயின் மேட்ரு. அந்த வகையில் நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்கிறேன். லாஸ்ட் வீடியோல கேட்க வேண்டியது மறந்துட்டேன், கமெண்ட்ஸ் பார்த்த அப்புறம் தான் ஞாபகம் வருது. ஒரு क्वेश्चन, இப்போ தீபக் அண்ணன் வந்து சண்டே ஷூட்ல எவிக்ட் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குல, தீபக் அண்ணனை விட விஜய் விஷால் பவித்ராலாம் டிசர்வா? இப்படி தீபக் அண்ணனை விட விஜய் விஷால், பவித்ரா, சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க எல்லாம் டிசர்வா? நான் எல்லாரும் சேர்த்து வச்சு தான் பேசுறேன். முத்துக்குமரனை மட்டும் உள்ள எடுத்துட்டு வர மாட்டேன், ஏன்னா அவன் நல்ல ஓட்டுகள் வச்சிருக்கான், மக்கள் ஆதரவு வச்சிருக்காப்ல. சோ முத்துக்குமரனை மட்டும் எடுத்துட்டு வராம மத்த எல்லாரையும் வச்சு பேசுறேன். தீபக் அண்ணனை விட விஜய் விஷால், பவித்ரா, சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க 4 பேர் டிசர்வா? இல்ல தீபக் அண்ணனுக்கு பதிலா இந்த ஒரு நபர் எவிக்ட் ஆயிருக்கலாம் ப்ரோ, இந்த ஒரு நபர் நாங்களே ஓட்டு போடல, இந்த ஒரு நபர் வந்து டிசர்வ் இல்லனா எந்த ஒரு நபரை சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஏன்னா லாஸ்ட் வீடியோல கமெண்ட்ல பார்த்தேன், ஐயோ 500 கமெண்ட்ஸ் மேல தீபக் அண்ணன் அன்ஃபேர் அன்ஃபேர் அன்ஃபேர்னு சொல்லிட்டு பயங்கரமா வச்சிருக்கீங்க. சோ இந்த வீடியோல பார்க்கலாம் எவ்வளவு பேர் அந்த விஷயத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சண்டே ஷூட்ல தான் நடக்கும், சாட்டர்டே ஷூட் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு டீம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது பெருசாக மாற்ற மாட்டாங்க. இருந்தாலும் மேபி சோசியல் மீடியாவில் அதை பற்றி பேசும்போது மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சரி, ஓகே. இப்போ அருண் அவர்களை எவிக்ட் பண்ணியாச்சு, ஓகேவா? அருண் அவர்களை எவிக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 காரணம் இருக்கு. ஒன்று, ஓட்டுகள் இல்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அன்அஃபிஷியல்ல போய் பார்த்தா கூட தெரியும் அவருக்கு ஓட்டுகள் இல்ல. அதனால ஒன்னு வந்து ஓட்டுகள் தான். ரெண்டாவது, எனக்கு என்னமோ வீட்டுக்குள்ள வந்து விஜய் விஷாலை காப்பாத்துறதுக்கான இந்த வேலையை பாக்குறாங்களோ, விஜய் விஷாலை வந்து காப்பாத்தி மேல கொண்டு போறதுக்கு இந்த வேலையை பாக்குறோம்னு எனக்கு தோணுது. விஜய் விஷாலை என்ன ப்ரோ காப்பாத்தணும்னா ஒண்ணுமே இல்ல ப்ரோ, இவர் ஒருவேளை அந்த பணப்பெட்டி இருந்தா மட்டும் தான், இந்த பாசிபிள் வந்து பணப்பெட்டி இருந்தா மட்டும் தான், ஓகேவா? பணப்பெட்டி இருந்துச்சுன்னா, இப்போதைக்கு பணப்பெட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பணப்பெட்டி இருந்துச்சுன்னா வெளியே போயிட்டு வர்ற அருண் கண்டிப்பா வெளியுள்ள நிலவரத்துல பார்த்துட்டு கண்டிப்பா விஜய் விஷாலால டைட்டில் அடிக்க முடியாது, அதனால இந்த பணப்பெட்டி எடுக்க வச்சிடறான்னு சொல்லிட்டு கண்டிப்பா சின்னதா ஒரு தூதுவை கொடுத்து பணப்பெட்டி எடுத்துருப்பான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கெண்டி விட்டுருவாப்ல, துண்டு சைட்டு கொடுத்துருவாப்ல. மேபி அதுக்கான வேலைகளை தான் பாக்குறாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. பட் அருண் அவர்கள் எவிக்ட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டு என்ன கேட்டா அருணுமே ஒரு அன்ஃபேர் தான், ஓகேவா? அருணுமே ஒரு அன்ஃபேர் தான். ஆனா அருண் வந்து நல்ல ஒரு கேமர், நல்லா யோசிக்கிறாப்ல, நல்லா ஃபன் பண்றாப்ல, நிறைய ஹியூமர் சென்ஸ் இருக்கு, நல்ல ஒரு பெரிய பேக்கேஜா தான் இருக்காப்ல. ஆனா என்ன அவருக்கு எங்க அந்த நெகட்டிவ் வந்துச்சுன்னா, முத்துக்குமரன் ஆப்போசிட்ல மட்டுமே சில பல கேம் ஆடினாரு. எப்படி முத்துக்குமரன் ஆப்போசிட்ல மட்டுமே சில பல கேம் ஆடினாரு. அந்த விஷயங்கள் மட்டும்தான் அருணுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் வாங்கி கொடுத்துட்டு, எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்ல அருண் அவர்கள் ஒரு கேமை போடாம மத்த எல்லாருக்கும் ஆப்போசிட்ல ஒரு கேமை போட்டு அடிச்சு நொறுக்கி இப்படி கொண்டு வந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் மாதிரி இவருமே நல்ல ஒரு ஓட்டுகள் எடுத்து மக்கள் மத்தியில் ஒரு இடத்தை வாங்கியிருப்பாரு எனக்கு தோணுது.
எனக்கு தோணுது ப்ரோ. அவர் எப்போ முத்துக்குமாரை மட்டும் ஆப்போசிட் பண்ணாரோ அப்பவே அவருக்கான ஓட்டுகள்லாம் டவுன் ஆகி அவருக்கான மரியாதை எல்லாமே டவுன் ஆகி அவரை வந்து மொத்தமா வேணாம்ப்பா அருண் எவிட் பண்ணிருங்கப்பா அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. முக்கியமா அந்த ஃபேக்டரி டாஸ்க் நடந்துச்சு, அந்த ஃபேக்டரி டாஸ்க் அப்பெல்லாம் மக்கள் செம்ம காண்டாயிட்டாங்க. ஓகேவா, இதெல்லாம் வச்சு தான் மக்கள் வந்து ஓட்டுகள் போடாம எவிட் பண்ணிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், நல்ல ஒரு பிளேயர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் எவிட் பண்றதுக்கான காரணம் இப்படி இருக்கலாம். அண்ட் அன்ஃபேர்னு சொல்றீங்களா, இன்னொன்னு சொல்லிட்டா சிம்பிளா சொல்றேன், இது ஒரு லாஜிக்கா பேசுறேன், இது கண்டிப்பா நீங்க புரிஞ்சுப்பீங்க. இது அன்ஃபேர் தான், இல்லன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பா அன்ஃபேர் தான். மக்கள் நீங்க ஒருத்தருக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த ஒரு நபர் வந்து டாப் 5ல இருக்கணும், நீங்க கண்டிப்பா நீங்க விரும்புவீங்க, எனக்கு எல்லாமே புரியுது. இருந்தாலுமே அந்த டாப் 5ல இருந்தாலுமே உங்களுக்கு பெருசா எதுவும் கிடைக்க போறது இல்ல. டெய்லி எவ்வளவு salary வாங்கிட்டு இருக்காங்களோ சேம் salary தான் நீங்க டாப் 5ல இருந்தாலும் கிடைக்க போகுது. டாப் 5ல இருக்கல யார் வின் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஒரு 50 லட்சம் கிடைக்க போகுது, மக்கள் கிட்ட இன்னும் கொஞ்சம் ஃபேம் கிடைக்க போகுது. மத்தபடி யாருக்கும் எதுவும் பெருசா கிடைக்க போறது இல்ல. அண்ட் சேம் salary தான் வாங்க போறாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாம இப்ப வீட்டை விட்டு வெளியே போறாங்கல்ல, இந்த சாட்டர்டே சண்டேல 2 பேர் வெளியே போறாங்க. இந்த 2 பேருமே செவ்வாய்க்கிழமை உள்ள வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி திங்கக்கிழமை கூட விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மேபி செவ்வாய்க்கிழமை தான் வருவாங்க. ஏன்னா திங்கக்கிழமை வந்து ஒரு 6 எக்ஸ்கண்டேஷன்ஸ் உள்ள வராங்களாம் புதுசா. அப்படி அவங்க வந்த பிறகு செவ்வாய்க்கிழமை அந்த பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கும்ல, அந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ எனக்கு தெரிஞ்சு தீபக் அண்ணன் அருண் இவங்க 2 பேரும் உள்ள வந்துருவாங்க. ஸோ உள்ள வந்த பிறகு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அவ்வளோ நாள் உள்ளதான் இருக்க போறாங்க. அவ்வளோ நாட்கெல்லாம் சம்பளம் கிடைக்க தான் போகுது. ஓகேவா, என்ன இவங்க சம்பாதிச்சிருப்பாங்களோ அதான் ரிட்டர்ன் சம்பாதிக்க போறாங்க. எவிக்ட் ஆகாம கடைசி நாட்கள் ஒருத்தி இருந்திருந்தா அந்த கேமரால எப்படி ரிஜிஸ்டர் ஆயிருப்பாங்களோ சேம் அப்படிதான் ரிஜிஸ்டர் ஆக போறாங்க. மொத்தத்துல இது வந்து நம்ம சைட்ல இருந்து பார்க்கும்போது ஒருத்தருக்கு அன்பு கொடுத்துருக்கோம், அன்பு கொடுக்கும் டாப் 5ல இருக்கணும்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அது அன்ஃபேரா யோசிக்கும் போது இன்னொரு சைடுல யோசிங்க, எவ்வளவு பேர் டாப் 5ல இருந்தாலும் சேம் சம்பளத்தை தான் கொடுக்க போறீங்க. இப்போ திருப்பி எவிட் ஆயிட்டு உள்ள வந்து ரிட்டர்ன் சேம் சம்பளத்தை தான் வாங்க போறாங்க எனக்கு தோணுது. மொத்தத்துல அன்ஃபேர் தான், இருந்தாலும் நீங்க கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ என்ன தெரிஞ்சு அருண் அவர்கள் எவிக்ஷன் வந்து மேபி பணப்பட்டியை சேஞ்ச் பண்ண கூட இருக்கலாம். மேபி பணப்பட்டி இல்லைன்னா அவ்வளவுதான் காலின்னு எனக்கு தோணுது. ஆனா பவித்ராவை ஏன் எவிட் பண்ணல? என்னோட கொஸ்டின், பவித்ராவை ஏன் எவிட் பண்ணல? பவித்ராவை சேவ் பண்ணி வச்சு என்ன கேம் ஆடுறதுக்கு யூஸ் பண்ண போறீங்க? இப்போ விஜய் விஷால் எவிட் பண்ணதுக்கான காரணம் எனக்கு தெரியும். விஜய் விஷால ஏன் எவிட் பண்ணலன்னா திங்கக்கிழமை வீட்டுக்குள்ள தர்ஷிகா அன்சிதா வருவாங்க. ஸோ 2 பேரும் கண்டிப்பா அவங்களுக்குள்ள இருக்க அந்த மனக்குழப்பத்தை வந்து தீர்த்துப்பாங்க. அதுக்கான ஒரு கான்வர்சேஷன் கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருக்கும். அது கண்டிப்பா திங்கக்கிழமை ஹைப் ஆகப்படும். ஓகேவா, அது திங்கக்கிழமை கண்டிப்பா ஹைப்பா போகும். ஸோ அந்த ஒரு ரீசன் காண்டி அவனை வச்சிருக்காங்க. பவித்ராக்கு பெருசா அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. பவித்ரா வந்து யாரையும் பெருசா அந்த மாதிரி இறக்கி பேசினது கிடையாது, யாரையும் டவுன் பண்ண கிடையாது. ஏன் பவித்ரா வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கொஸ்டின் எனக்குள்ள இருக்கு. மேபி தெரியல என்ன ரீசன். ஒரு சேனல் ப்ராடக்ட் தான் மக்கள் நீங்களா சொல்லுவீங்களா, அந்த விஷயம் தான் சேனல் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு ரீசன் மட்டுமே வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. சரி ஓகே, இப்போதைக்கு இந்த 2 பேர் எவிட் பண்ணதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அருண் அண்ட் தீபக் அவர்கள் எவிட் பண்ணியாச்சு. மீதி 6 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. ரயான், முத்துக்குமரன், விஜய் விஷால், சௌந்தர்யா, ஜாக்லின், ஐயோ இன்னொன்னு கடைசியா இருக்க பவித்ரா. இந்த 6 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்களா. இந்த 6 பேர்ல ஒரு 5 பேர் டாப் 5 போக போறாங்க. அந்த 5 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா வின்னர் உங்களுக்கு தெரியும். வின்னர் கண்டிப்பா முத்துக்குமரன் சைடுல ஒதுக்கி வச்சிருக்காங்க, அந்த சீட்டை விட்டுருங்க. ரன்னர் அப்புக்கு இந்த 5 பேர்ல யார் தகுதி? ஒரு 6 பேர் ஒருத்தரை வெளியெடுத்தாச்சு. இந்த 5 பேர்ல ரன்னர் அப்புக்கு யார் தகுதின்னு உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. மேபி அதுல கூட சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரப்போற நாட்கள் அந்த ஓட்டுகள் வச்சு தான் இருக்கு. எப்படி வேணா ஓட்டுகள் வரலாம், யாருக்கு வேணா ஓட்டுகள் வரலாம், என்ன வேணா நடக்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.